தமிழகம் முழுவதும் மது விலக்கு கோரி போராட்டங்கள் வலுத்து வரும் வேளையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நியூ காலேஜ் மாணவர்கள் மது விலக்கு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், ஏற்கனவே நேற்று பச்சையப்பாஸ் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. தற்போது நியூ காலேஜ் மாணவர்களும் இந்த மது விலக்கை முன்னிறுத்தி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த நியூ காலேஜ் மாணவர்களின் முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன? சரணி, அதாவது தமிழகம் முழுவதும் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மாணவர்கள் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். தற்போது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நியூ கல்லூரி வளாகத்தில் அந்த கல்லூரி மாணவர்கள் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது அந்த மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களை போலீசார் வெளியே தடுத்து நிறுத்தி அந்த கதவுகளை மூடி தற்போது அவர்கள் வெளியே வராதபடி தற்போது தடுத்து நிறுத்தி வருகிறார்கள். ஆனால் அதனையும் மீறி மாணவர்கள் வர தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த கல்லூரி முதல்வர் தற்போது சமாதான முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். ஆனால் அந்த சமாதான முயற்சி எந்த விதமான எடுபடாத நிலையில் தற்போது இந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தற்போது அவர்களிடமே பேசுவோம். உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன? இப்ப எப்ப இருந்து நீங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறீங்க? என்னென்ன கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்கு? சார், தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வரணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை. நேற்றைய தினம் ஜனநாயக ரீதியில் போராடிய பச்சைபாஸ் கல்லூரிகள் மாணவர்கள் மீது இந்த தமிழக காவல்துறை அடக்குமுறையை, ரவுடித்தனத்தை ஏவி விட்டிருக்கிறது. மாணவ சமுதாயம் நாங்கள் அதை முழுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் சரியாக 3:30 மணி அளவில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடங்கினோம். ஆனால் தமிழக காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு வழங்காமல், எங்களுடைய ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு அனுமதி வழங்காமல் எங்களை முடக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பூர்ண மதுவிலக்கு வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வர நிலையில இது மாணவர்கள் போராட்டம் எந்த அளவுக்கு இருக்க போகுது? அடுத்த கட்ட போராட்டங்கள் என்னென்ன இருக்க போகுது? அதாவது பொதுவாக தமிழகத்தில் எங்களுடைய மாணவர்களை பஸ் ஸ்டேக்கு போராடிய மாணவர்கள் அடிப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக எங்களுக்கு அசிங்கமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைக்காக, மதுவுக்கு எதிராக இந்த மாணவர்கள் போராடிய போது அந்த மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமா இருந்தாலும் இந்த மது அருந்துறதுல 50% விழுக்காடுக்கு அதிகமாக மாணவர்கள், அதாவது 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் மது அருந்தா சொல்ல. இப்ப நீங்களே இந்த மாதிரி மதுக்கு எதிராக போராடுறது எந்த அளவுக்கு ஒரு உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போக நினைக்கிறீங்க? இல்ல, நாங்க பரப்புரை மேற்கொள்கிறோம். எங்களுடைய மாணவர்கள் மத்தியில கல்லூரி வளாகத்திற்குள்ளேயோ கல்லூரிகளுக்கு வெளியேயோ மாணவர்களிட்டே நாங்கள் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய போராட்டம் என்பது, அந்த பரப்புரை என்பது முழுமையாக வெற்றி பெற இயலவில்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆகவே அதனுடைய அடிப்படையில் திறந்து வைத்திருக்கக்கூடிய தெருக்களின் ஓரத்தில் திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த மதுபான கடைகளை மூடினால் அதற்கு ஒரு முட்டுக்கட்டை வரும் என்று நினைக்கிறோம். பொதுவாக கள்ளச்சாராயம் என்பது ஏதோ ஒரு கிராமத்தினுடைய ஓரங்களில், ஏதாவது மறைவான இடங்களில் விற்கப்படும். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அவமானம், இந்த நாட்டினுடைய அசிங்கம் மதுபான கடைகளிலே, தெருக்களில் ஓரங்களிலே, கல்லூரிகளின் ஓரங்களிலே, வழிபாட்டு தலங்களின் ஓரங்களிலே இந்த அசிங்கம் பிடித்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறதை மாணவ சமுதாயம் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த மாணவ சமுதாயம் இன்றைக்கு விழித்தெழுத்திருக்கிறது. இதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் முழுமையாக சென்று கொண்டிருப்போம். எங்களை பொறுத்தவரையிலே தமிழக அரசு கேரளாவை பின்பற்றி கால நிர்ணயத்தை குறைக்க வேண்டும். புதிதாக திறக்கக்கூடிய மதுபான கடைகளை மூட வேண்டும். நெடுஞ்சாலை ஓரங்களிலே, தேசிய நெடுஞ்சாலைகளாகட்டும், மாநில நெடுஞ்சாலை ஓரங்களிலே இருக்கக்கூடிய மதுபான கடைகளிலே முதலில் மூட வேண்டும். பொதுவாக நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்துவது உடனடியாக சாத்தியமில்லாத என்றாலும் தற்போது அண்டை மாநிலமான கேரளாவில் அமல்படுத்தியது போல அந்த கால நிர்ணயம் செய்து மதுபான கடைகளை திறக்க வேண்டும். அதே போல இது மட்டுமல்லாமல் தற்போது மாணவர்கள் இந்த விஷயத்தில் தற்போது வெகு விரைவாக தற்போது செயல்பட்டு வருகிறார்கள். நேற்று கூட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த டாஸ்மாக் கடையை உடைக்கும் நேரடியான காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. தற்போது அவர்கள் மீது தடியெடுத்து நடத்திய காரணத்தால் தான் தற்போது சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே தற்போது இந்த மாணவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளும் தற்போது மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்று முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மாணவர்கள் போராட்டத்தை பார்க்க வேண்டும். சரண்யா. ஸ்டாலின், நிச்சயமாக அரசியல் கட்சிகள் பொதுமக்களை அடுத்து தற்போது சென்னையை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாது தமிழகத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்களும் தற்போது மது விலக்கை அமல்படுத்த கோரி போராட்டத்தில் இறங்குறத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ அந்த மாணவ பிரதிநிதி சொன்ன மாதிரி 3:30 மணிக்கு அங்க நியூ காலேஜ்ல போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து இன்னொரு புறம் காவல்துறையினர் இதனைத் தொடர்ந்து எடுத்திருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன? காவல்துறையினர் தரப்பில் எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறாங்க இதை எதிர்நோக்குறதுக்கு?
சரண்யா, அதாவது நியூ கல்லூரியை பொறுத்தவரை இன்று காலை முதலே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு கல்லூரி முதல்வர் சமாதான பேச்சை செய்தபடி அவர்கள் அந்தந்த வகுப்புகளுக்கு சென்றார்கள். தற்போது மீண்டும், அதாவது கல்லூரி விடும் நேரம் என்பதால் தற்போது மீண்டும் அவர்கள் வெளியே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் இங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். நேரடியாக காணலாம், அவர்களை வெளியே விடாமல், அதாவது கல்லூரியை விட்டு வெளியே விடாமல் அந்த கதவுகளை மூடிதான் தற்போது காவல்துறையினர் இந்த போராட்டத்தை தடுத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் ஆனால் மாணவர்களை பொறுத்தவரை அவர்கள் வெளியே வருவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் அவர்கள் முன்பே அறிவித்தபடி நாங்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்ற காரணத்தால் இங்கு அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சரண்யா, ஸ்டாலின், மாணவர்கள் முன்னெடுத்துக்கும் இந்த போராட்டத்தில் கல்லூரி நிர்வாகத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கு? சரண்யா, அதாவது இந்த விஷயத்தில், அதாவது மது கடைகள் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தும் விஷயத்தை பொறுத்தவரை தமிழக அரசு என்ன முடிவெடுக்கிறதோ அதன் பொறுத்தே கல்லூரி நிர்வாகங்கள், அந்தந்த கல்லூரி நிர்வாகங்கள் முடிவெடுக்கும் என்றுதான் மாணவர்கள் சொல்கிறார்கள். அதாவது தற்போது இந்த போராட்டம் மதுவுக்கு எதிராக நடந்தாலும் கல்லூரி நிர்வாகம் தங்களை அனுமதிக்காமல் தற்போது தங்களை சமாதானம் செய்ய முயற்சி செய்வதுதான் இந்த மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நாம் நேரடியாக இங்கே காண முடிகிறது. இந்த கல்லூரி முதல்வர் தற்போது சமாதான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை கல்லூரி நிர்வாகம் எந்த விதமான இந்த விஷயத்தில் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அவர்கள் அதாவது தங்களது முடிவு என்னவென்றால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கு அந்த தாக்கியவர்களின் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களது போராட்டம் நிச்சயமாக ஓயாது என்றுதான் சொல்கிறார்கள். மாணவர்கள் மீது தடியடி நடக்கும் போக்கை காவல்துறையினர் உடையாக கைவிட வேண்டும். அதாவது மதுபான கடைகளை பொறுத்தவரை அது மக்களுக்கு தீங்கான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு ஆதரவாக, அதாவது பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்ற ஆதரவாக மாணவர்கள் போராடும் வரும் நிலையில் காவல்துறையில் தங்கள் மீதுதான் அடக்குமுறைகளை கையாளுகிற தற்போது தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பு அளித்து மாணவர்கள் அவர்களுக்கு எதிராக போராடும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடந்தது கண்டிக்கத்தக்கது என்றுதான் மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். சரண்யா.